நேற்று டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தார். அவர் ஏற்கனவே கொடுத்த 48 மணி நேர கால அவகாசம் அது இனிமேல் இல்லை, நாங்கள் ஒரு 5 நாட்கள் உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்குறோம். இந்த 5 நாட்களுக்குள்ள ஈரானினுடைய மின் உற்பத்தி நிலையங்களோ இல்லாட்டி அணுமின் உற்பத்தி நிலையங்கள் மேலே பெட்ரோலியம் தொடர்பான எந்த ஒரு இடத்தின் மேலையும் நாங்கள் தாக்குதலை நடத்த மாட்டோம் என்று சொல்லி உத்தரவாதம் அளிக்கிற மாதிரியும், அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது, சரியான பேச்சுவார்த்தைகளோட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் திறக்கிறதுக்கான செயல்பாடுகளையும் நாங்கள் முன்னெடுக்க போகிறோம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரி தான் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளினுடைய போர் போகுதான்னு கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் இல்லை. இன்றைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் ஈரான் மேலே நடத்தக்கூடிய தாக்குதல்கள், ஈரானினுடைய போர்ன்றது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே தான் இருக்கும், அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதுன்றதையும் தாண்டி அவர் சொன்னதெல்லாம் எங்களுக்கு கணக்கில்லைன்ற மாதிரி இப்போ நெதன்யாஹூ சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளினுடைய நிலைமை என்ன, இந்த எரிபொருளுக்கான பிரச்சனை விலைகள் என்ன மாதிரி போய்கொண்டிருக்குது, அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்புக்கும் ஈரானுக்கும் இடையில என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கின்றத முழுமையாக விரிவாக பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான விடயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதையும் தாண்டி இந்த போரை பற்றி நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க தானே, இந்த போர் உண்மையிலேயே எதை நோக்கி போய்கொண்டிருக்குது, எப்படி போய்கொண்டிருக்குதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது தானே. அந்த கேள்விக்கான பதிலையும் இந்த வீடியோவில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சுக்கொண்டு முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். என்னடா முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் PK கரைகாலன். தொடர்ச்சியான என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, மார்ச் மாதம் 24ஆம் தேதி இந்த போரை ஆரம்பிச்சோட 25 நாட்களை கடந்து போய்கொண்டிருக்குது. எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லாட்டி சமாதானமா இந்த போரை நிறுத்துற மாதிரியான எந்த ஒரு செயல்பாடுகளுமே இல்லாம தான் இப்போ வரைக்கும் ரெண்டு பக்கமான தாக்குதல்களும் முக்கியமான பகுதிகளில் மேற்கொள்ளப்படக்கூடிய எல்லா தாக்குதல்களுமே இப்போ வரைக்கும் நடந்து கொண்டே இருக்குது. இந்த தாக்குதலுக்கு நடுவில் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு போஸ்டை போட்டிருந்தார் தானே, அடுத்த 48 மணி நேரங்களுக்குள்ள ஈரான் எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை திறந்தாகணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஈரானுக்குள்ள இருக்கிற மின் கட்டமைப்புகள் மேலே நாங்கள் தாக்குதலை நடத்தி ஈரானை பிளாக் அவுட் பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருந்தார். அதுக்கு பிறகு உலகத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருந்தது. இந்த தாக்குதல் நடத்தப்படுமா இருந்தால் இந்த போர் பெரிய அளவில் மாறும், என்ன நடக்க போகுதுன்ற மாதிரியான சொல்லப்போனால் அந்த 48 மணி நேரத்தையும் கவுண்ட் டவுன் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. ஆனால் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் இன்னொரு போஸ்டையும் போட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், கடந்த 2 நாட்களா நான் ஈரானோட நல்ல ஒரு பயனுள்ள பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறேன். அந்த பேச்சுவார்த்தையினுடைய அடிப்படையில் அடுத்து வரப்போற 5 நாட்களுக்கு ஈரானினுடைய மின் கட்டமைப்புகள் மேலேயோ இல்லாட்டி எரிசக்தி கட்டமைப்புகள் மேலேயோ எந்த ஒரு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயும் நாங்கள் எந்த விதமான இராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ள மாட்டோம். தாக்குதல்களோ இல்லாட்டி அதை அழிக்கிற எந்த ஒரு செயல்பாடுகளையும் அடுத்து வரப்போற 5 நாட்களுக்கும் அதை நாங்கள் செய்ய மாட்டோம். அதை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம். தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படக்கூடிய எல்லா கலந்துரையாடல்கள் ஆக்கப்பூர்வமானதா இருக்குமா இருந்தா இந்த போர் அதுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருமன்ற மாதிரி, அதை நேரடியா சொல்லாம ஒரு மறைமுகமான அர்த்தத்துல சொல்ற மாதிரி நாங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருந்தார். அதுக்கு பிறகு அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சொன்ன சில விஷயங்களும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி உடனடியாக திறக்கப்படும், இது திறக்கப்படுமா இருந்தால் ஏறின எரிபொருளுடைய விலைகள் எல்லாமே சடுதியாக வீழ்ச்சி அடையும், யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை கையாள போகிறோம். யார் கையாள போகிறோம்னு கேட்டதுக்கு, யார் அதை முழுமையாக கட்டுப்பாட்டில் வச்சிருக்க போகிறோம்ன்றதை கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், நாங்கள் தான், US தான் அதை கட்டுப்படுத்த போகுதுன்னு சொல்லியிருந்தார். திரும்பவும் ரிப்போர்ட்டர்ஸ் வடிவாக கேட்கும் போது தான் சொல்கிறார், இல்லை நாங்களும் அமெரிக்காவும் அயத்தொல்லாவும் இதை கட்டுப்படுத்த போகிறோம். அப்போ யார் அதிகமாக கட்டுப்படுத்துவார்கள்னு கேட்டதுக்கு US தான், நாங்கள் தான் கட்டுப்படுத்த போகிறோம், நாங்கள் தான் இதை முழுமையாக கண்ட்ரோலில் வச்சிருப்போம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். யாரை இவர் ஆரம்பத்தில் இந்த போர் ஆரம்பிக்கும் போது தீவிரவாதிகளாக சொன்னாரோ அதே அயத்தொல்லாக்களோட நாங்களும் சேர்ந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை கட்டுப்படுத்துவோம் என்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இவர் சொன்னதுக்கு பிறகு $112 இருந்த க்ரூட் ஆயிலினுடைய விலை டக்குன்னு வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10% $101 வரைக்கும் போயிருந்தது. சில இடங்களில் $100 குறைஞ்சிருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஏற ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் சொன்ன இந்த விடயத்தை ஈரான் முழுமையாக மறுத்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பேச்சுவார்த்தைகள் எதுவுமே நடக்கல, இந்த தாக்குதல்களை நாங்கள் நிறுத்த போகிறதும் இல்லை, எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் போக போகிறதும் இல்லைன்ற மாதிரி ஈரான் அவர்களினுடைய பக்கத்திலிருந்து ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே ஈரான் பக்கம் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், ஈரானினுடைய அதிகாரிகளால் சொல்லப்பட்டது, எங்களுக்கு இந்த போரை தொடர்ச்சியாக நடத்தணும் இல்லை, ஆனால் இந்த போரை ஆரம்பித்ததும் நாங்கள் இல்லை, அதுக்காக நாங்கள் முன்னால் போய் நிறுத்துவோம் இல்லை, போரை ஆரம்பித்தது நாங்கள் இல்லை,
சரியான தற்காலிகமாவோ நிரந்தரமாவோ இந்த போர் முழுமையா நிறுத்தப்படணும். அதுக்கான சரியான உடன்படிக்கைகளும் சரியான பேச்சுவார்த்தைகளும் எங்களோட நடத்தப்படணும் என்றுதான் ஈரான் ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் கதைக்கும் போது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, ஈரான் தான் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள், நாங்க போகல. அவர் அதை கிளீனா சொல்றார். அவர்கள்லாம் எங்கள்கிட்ட வந்திருந்தார்கள், தே கோல்டஸ், எங்களுக்கு அவர்கள்லாம் கோல் பண்ணியிருந்தார்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு. ஸோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இதை செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார். ஆனா ஈரான் பக்கம் இருந்து அது முழுமையா மறுக்கப்பட்டிருக்குது. ஓகே, இது ஒரு பக்கமா போய்கொண்டிருக்கும் போது இன்றைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாங்க இந்த போரை நிறுத்த போறதில்லை, ஈரானினுடைய பகுதிகளிலையும் லெபனானுக்குள்ளையும் நாங்கள் தாக்குதல் நடத்தி கொண்டே தான் இருக்க போறோம், அவர்களை முழுமையாக அழிக்கும் வரைக்கும் இந்த போர் தொடரும் என்ற மாதிரி நெதன்யாஹூ ஒரு பக்கமா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். என்னடா அது, ரெண்டு பேருமே சேர்ந்து தானே போர ஆரம்பிச்சார்கள், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் ஈரான் மேல தாக்குதல் நடத்தி போர ஆரம்பிச்சிருந்தார்கள். ஆனா இப்ப என்னடாண்டா அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் ஒரு கதையை சொல்றார், இந்த பக்கம் நெதன்யாஹூ ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா இப்ப வரைக்கும் போர்ன்றது ஈரானால தெல் அவிவ் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. ஏற்கனவே நடத்தப்பட்ட தென் இஸ்ரேல் மேல நடத்தப்பட்ட தாக்குதலினுடைய விளைவுகள், அதன் பாதிப்புகள் எவ்வளோன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் எல்லாமே வெளியாகி இருக்குது. கடுமையான பாதிப்புகளை தான் இஸ்ரேல் சந்திச்சிருக்கான்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி இஸ்ரேலாலையும் ஈரான் தெஹ்ரானுக்குள்ளையும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டு தான் இருக்குது இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்கும் வரைக்கும். ஸோ யாருமே முடிவுக்கு வராதிங்க, டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதுக்கு பிறகு இந்த போர் நிறுத்தப்பட போகுதுன்னு சொல்லி. இது வேறொரு கோணத்துல இன்னொரு பக்கமா போய்கொண்டிருக்குது. இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து பிப்ரவரி 28 அயத்தொல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதுக்கு பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் ஈரான் முக்கியமான தலைவர்களை கொண்டுட்டோம், அவர்களினுடைய கடற்படைகளை அழிச்சிருக்கிறோம், அவர்களுடைய அணு உற்பத்தி நிலையங்களை அழிச்சிருக்கிறோம், பெரிய அளவிலான தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானை பலையினமா நாங்கள் மாத்திருக்கிறோம்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களானே. அது உண்மையா இருந்தா இப்ப ஈரான் அடிபணிஞ்சிருக்கணும், அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடுக்குள்ள வந்திருக்கணும். ஜோதிச்சு பாருங்க, எல்லாத்தையுமே அழிச்சதுக்கு பிறகு ஒரு நாடால எப்படி சர்வை பண்ண முடியும், தாக்குதல் நடத்த முடியாம அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடுக்குள்ள தான் ஈரான் வந்திருக்கணும். ஆனா ஈரான் என்ன செய்யறார்கள்னு சொன்னா, 4000 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற டியாகோ கார்சியா தீவு மேல 2 ஏவுகணைகளை செலுத்துறார்கள். அது ரெண்டுமே ஃபெயில் ஆயிட்டு. ஆனா 4000 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டரை தாண்டி அந்த ஏவுகணைகள் தாக்கி இருக்குது. அது நடந்ததுக்கு பிறகு அது வரைக்கும் 2000 கிலோமீட்டரை தாண்டி தாக்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் ஈரான்கிட்ட இருக்குன்னு சொல்லி நினைச்சு கொண்டு வந்த உலக நாடுகளுக்கு அது பயங்கர ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. சொல்லப்போனா இவ்வளவு நவீனமான ஆயுதங்களை ஈரான் வச்சிருக்கிறார்களான்ற மாதிரி தான் ஒரு ஷொக்கிங்கான விஷயமா அந்த தாக்குதல் இருந்தது. அதுக்கு பிறகுதான் இப்ப உலகத்துக்கு கொஞ்சம் தெரிய வந்திருக்குது, இல்ல ஈரானும் அவர்களும் ஒரு பலத்தோடு தான் இருக்கிறார்கள், அவர்களுடைய தலைவர்கள் அழிக்கப்பட்டாலும் ஏதோ ஒரு கட்டமைப்பு அதுக்குள்ள இன்னுமே இருந்து கொண்டுதான் இருக்குது. அமெரிக்காவால அதை சமாளிக்க முடியாம இருக்கின்றதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த போர்ல இருந்து வெளிப்படையா தெரியக்கூடிய ஒரு உண்மை. இது யார் என்ன மாதிரி சொன்னாலும் இந்த போரினுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுதான் நிலைமை. ஈரானை சமாளிக்க அமெரிக்காவாலையும் இஸ்ரேலாலையும் முடியலன்றதான் ஒரு வெளிப்படையான உண்மை. கடற்படையை அழிச்சாலும் சரி, அணு ஆயுதங்களை அழிச்சாலும் சரி, என்னத்தை அழிச்சாலும் தாக்குதல்கள் மட்டும். ஏற்கனவே ஈரான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார்கள், எங்கள்கிட்ட மிசைல் இல்லை என்று சொல்லி அமெரிக்கா சொல்றார்கள். ஆனா நாங்க இப்ப வரைக்கும் தெஹ்ரானுக்குள்ள மிசைல்ஸை உற்பத்தி செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம், ஏவுகணைகளை உற்பத்தி செஞ்சு கொண்டிருக்கிறோம், அது உங்களை தாக்குறதுக்கு வந்து கொண்டிருக்கின்ற மாதிரி ஈரான் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த போரினுடைய முடிவுன்றது ஆயுதங்களினுடைய அடிப்படையில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடிபணிஞ்சு போற மாதிரி போற நிலைமை இப்போதைக்கு இல்லை. ரெண்டுமே பயங்கர சேலஞ்சா தான் ரெண்டு நாடுகளுமே மோதி கொண்டிருக்கிறார்கள். ஒப்பந்தங்களினுடைய அடிப்படையிலையும் பேச்சுவார்த்தைகளுடைய அடிப்படையில் மட்டும் ரெண்டு பக்கமுமே நெகோஷியேட் பண்ணினா மட்டும்தான் இந்த போர் இப்போதைக்கு முடிவுக்கு வரும். ஆனா அதுக்கான எந்த ஒரு செயல்பாடுகளுமே நடக்கிற மாதிரியும் எங்களுக்கு தெரியல. ஸோ இதுதான் இந்த போரினுடைய இப்ப இருக்கக்கூடிய நிலைமை. இதுக்குள்ள இந்த பெட்ரோலியத்தினுடைய விலைகள் குறையுமான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு குறைய போறது இல்லை. கேஸினுடைய தட்டுப்பாடு, கேஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா தட்டுப்பாடு இல்லாம ஓரளவுக்கு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் எங்கட நாடா இருந்தாலும் சரி, ஏனைய நாடுகளா இருந்தாலும் சரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா விலைகளினுடைய அடிப்படையில அது குறையறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷத்துக்குள்ள இல்லைன்றதுதான் உலக பொருளாதார நிபுணர்களால சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம். அதே நேரத்தில் தட்டுப்பாடு உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த போர் தொடர்ச்சியா போகுமா இருந்தா. ஓகே, இந்த போரை தாண்டின சில முக்கியமான விடயங்கள் இருக்குது. அதுல ஒன்று பாத்தீங்கன்னா அமெரிக்கா டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இப்ப தீ விபத்தால வெடிச்சு எரிஞ்சு கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் 4,35,000 பேரல் எண்ணெய்களை சுத்திகரிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு சுத்திகரிப்பு நிலையம் தான் இப்ப எரிஞ்சு கொண்டிருக்குது. அதை சுத்திகரிக்கக்கூடிய மக்களை
இப்போதைக்கு பாதுகாப்புக்காக வெளியேறுங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அங்க இருக்கிறதுலேயே பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களுக்குள்ள ஒன்றா இருந்த ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் தான் இதுவும். ஸோ ஏற்கனவே ஈரானுக்குள்ள நடத்தின தாக்குதலினுடைய ஒரு கர்மான்ற மாதிரி இந்த சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய வெடிப்பும் இப்போ சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. ஓகே, எங்கட நாட்டினுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கைக்குள்ள இப்போ பொருட்களினுடைய விலை அதிகரிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது. போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிச்சிருக்குது. உணவுப் பொருட்களினுடைய விலைகள், பானினுடைய விலைகள் எல்லாம் இன்றைக்கு பேக்கரி உற்பத்தி பொருட்களினுடைய விலைகள் 10 ரூபாவால் அதிகரிச்சிருக்குது. இன்னும் ஒரு சில முக்கியமான விலை அதிகரிப்புகள் நடந்திருக்குது. இன்னும் வாரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே தயாராக இருந்து கொள்வோம். அடுத்தது, நேற்று ஈரானினுடைய இலங்கைக்கான தூதுவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். ஒரு மீட்டிங்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். என்னன்னு சொன்னா, ஈரான் எப்பவுமே இலங்கைக்கு நண்பன் தான். இலங்கைக்கு ஈரான் எப்பவுமே பகைவன் கிடையாது. இலங்கைக்கு எரிபொருள் தேவைப்பட்டாலோ இல்லாட்டி வேற என்ன உதவி தேவைப்பட்டாலோ உடனடியாக நாங்கள் செய்வோம், எப்பவுமே உங்களுக்கு நாங்கள் ஒரு உறுதுணையா இருப்போம் என்று சொல்லி ஈரானினுடைய இலங்கைக்கான தூதுவர் சொல்லியிருக்கிறார். இரிஷ் டீனான்ற கப்பல் தாக்கப்பட்டு அதில் இருந்த ஈரானிய படை வீரர்கள் காப்பாற்றப்பட்ட அந்த சம்பவத்தையும் நினைவு கூர்ந்து கொண்டு அதோடு தான் இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். அந்த ஈரானிய கப்பல்ல இருந்து காப்பாற்றப்பட்ட அந்த சம்பவம்ன்றது உண்மையிலேயே எங்கட நாட்டுக்கு அந்த சம்பவத்துக்கு பிறகு உலக அளவில் பெரிய ஒரு நல்ல பெயரை ஏற்படுத்தியிருக்குது. மக்கள் மத்தியிலையும் சரி இல்லாட்டி ஈரானினுடைய அரசாங்கத்தினுடைய பக்கத்திலையும் சரி நல்ல ஒரு பெயரை ஏற்படுத்தியிருக்கின்றதான் இந்த சம்பவத்திலிருந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ஈரான் எங்களுக்கு எரிபொருளை நேரடியாக வழங்கினாலும் எங்களால் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் எங்களோட நாட்டினுடைய கட்டமைப்பை வச்சுக்கொண்டு சுத்திகரிக்க முடியாது. அந்த ஒரு அமைப்பு உருவாகமாக இருந்தால் அதுவும் ஒருவேளை எதிர்காலத்தில் நல்ல ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளவு விடயங்களும் தான் இப்போ முக்கியமாக நடந்திருக்கக்கூடிய இன்றைய நாளினுடைய முக்கியமான விடயங்கள். அது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லிடலாம். தொடர்ச்சியாக அவருடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணலன்னு சொன்னால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.